வேல் முருகனுக்கு ரோகரா, வீரவேல் முருகனுக்கு ரோகரா, சிவசக்தி பாலகனுக்கு ரோகரா, திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனுக்கு ரோகரா, பழனிமலை முருகனுக்கு ரோகரா, திருத்தணி சுப்பிரமணிய சுவாமிக்கு ரோகரா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஐயனோட அருளால் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வேல்மாறல் பூஜையானது மிக சிறப்பாக நடைபெற்றது. பிரதோஷத்தன்று முதல் பதிவாக ஒரு பதிவு போட்டிருந்தேன், எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 2வது பதிவாக கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஐயா நிகழ்த்திய நிகழ்வெல்லாம் மெய் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் இருந்ததுங்க. உள்ளே சிவன் ஐயா முன்னாடி முருகப்பெருமான் இருக்கிறார். அங்கே என் வீட்டுக்காரர் அபிஷேகம் பண்ணாருங்க. ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. அந்த அபிஷேகம் பண்ணுறப்போ ஒரு சின்ன குழந்தை அரோகரா சொல்லுதுங்க. அதை கேட்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா என்னால் அங்கே போக முடியல. நாங்கள் ஐயனுக்கு நம்ம வேலவனுக்கு அலங்காரம் பண்ணுறதுல இருக்கோம். அப்போது அவர் போய் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். சரி, நம்ம முருகப்பெருமான் மனசுக்குள்ளே சொல்கிறாரு, அதனால் அவர் போய் பண்ணார். மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. அவர் பண்ணுறப்போ அந்த குழந்தை சொல்லிட்டு பாருங்க அரோகரா. கண்டிப்பாக அதை பாருங்கள் நீங்கள் எல்லாரும். மனசுக்கு அப்படி ஒரு நிறைவு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, பழனி ஆண்டவனுக்கு அரோகரா, அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, திருத்தணி முருகனுக்கு அரோகரா, பழமுதிச்சோலை முருகனுக்கு அரோகரா, சுவாமிமலை முருகனுக்கு அரோகரா, சென்னிமலை முருகனுக்கு அரோகரா, 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 அரோகரா. அந்த நேரத்தில் நம்ம சிவபெருமான் ஐயா மேலே இருக்கிற மாலை அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துருக்குன்னா கண்ணில் பார்த்துருக்குறாங்க. மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். பூஜை பண்ண கொஞ்ச நேரம் பொறுத்து இவங்க எழுத்து போடுறாங்களாம். அந்த மாலையே மறுபடியும் கீழே விழுதான். மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம முருகருக்கு வேஷ்டியும் தவளும் கொண்டு வந்திருந்தாங்க. அதை போட்டோம். ஐயாவுக்கு சாத்தி அழகை பார்த்து மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வேலவர்கிட்ட அலங்காரம்லாம் முடிஞ்சு கந்த சஷ்டி பாராயணம், வேல்மாறல் பாராயணம், திருப்புகழகம்லாம் நிறைய பாடணும். எடுக்கிறியா? மலை விருத்தனேன கனியில் ஊதி தருளும் ஒரு தன் மலை விருத்தனேன கனியில் ஊதி தருளும் ஒரு தன் மலை விருத்தனேன குலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ்வேலே.
அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது. அரோகரா கோஷம் செம்மங்க, அவ்வளோ அருமையாக அரோகரா போட்டிருந்தாங்க. மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாகவும் சந்தோஷமாக இருந்தது. அவருக்கு வந்தது பாருங்கள் பிரசாதம், நம்ம சொல்கிறதே இல்லை. அது அவ்வளோ அழகாக வந்து ஒன்று ஒன்றா வந்து அந்த இடமே அப்படியே நிரம்பிடுச்சுங்க. அவ்வளோ சந்தோஷமாக வந்து எத்தனை பிரசாதம் வருது. சிவசக்தி பாலகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா, மலை முருகனுக்கு அரோகரா, அபிஷேகனுக்கு அரோகரா, வள்ளலுக்கு அரோகரா, படம் கொண்ட முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா, சோலை ஆண்டவனுக்கு அரோகரா, வெற்றி வேலாயுத சுவாமிக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, கால தண்டாயுதபாணிக்கு, ராஜ அலங்காரனுக்கு, கால தண்டாயுதபாணிக்கு, ராஜ அலங்காரனுக்கு, வள்ளி தெய்வானை செந்திலாண்டவனுக்கு, வள்ளி தெய்வானை செந்திலாண்டவனுக்கு, வள்ளி தெய்வானை செந்திலாண்டவனுக்கு, வள்ளி தெய்வானை செந்தில் ஆண்டவனுக்கு, விசாலீஸ்வரருக்கு, 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 கணபதிக்கு, கணபதிக்கு, விஷ்ணு. பூஜை அவ்வளோ சிறப்பாக நடந்ததுங்க. கனியெல்லாம் வந்து கொடுத்தோம், மனசுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஒரு சிலருக்கு வேல் கொடுத்துருந்தோம், அப்படி ஒரு சிறப்பாக இருந்தது. கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே வந்து பதிவில் போடுறோம். ஆனால் வேல் கொடுத்தது வந்து பழங்கூட வச்சு கொடுத்ததுனால அது தெரியாது. ஆனால் எல்லோரும் கொடுத்துருந்தோம். அந்த மனசு அப்படி ஒரு சந்தோஷம். வேல்மாறல் புக்கு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கொண்டு வந்து அவர் சேர்த்துடுறாருங்க. அந்த பூஜைன்னு ஒன்று ஆரம்பித்து பிள்ளையார் சுழி போட்டால் போதும், எல்லாம் கரெக்டாக வந்து சேர்ந்துடுது. மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் அவ்வளோ அருமையாக பூஜை பண்ணியிருந்தோம். பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, ஐயா தந்தை என்பதா, உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எடுத்து வந்து வேலைவனை வச்சு அவருக்கு கந்த சஷ்டி படித்து மறுபடியும் பாராயணம் பண்ணி அழகாமே மனசுக்கு அப்படி ஒரு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்ததுங்க. வந்த எல்லாருக்கும் சந்தோஷம். பூஜைக்கு வந்து எனக்கு இது நடந்தது, எனக்கு அது நடந்ததுன்னு கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு பதிவாக நான் கொடுக்குறேன், பாருங்கள். ஐயனை நம்பி வந்து எவ்வளோ தூரத்துலேருந்து கஷ்டப்பட்டு வந்தாலும் அவங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் நடத்தியிருக்கிறாரு திருப்புமுனையாக. அந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து அவங்க பேசுகிற அந்த வாய்ஸ் வந்து நான் ஒரு பதிவாக போடுவேன் கூடிய சீக்கிரத்தில். அதெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள், மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இந்த பூஜை பண்ணதுக்காக நம்ம முருகப்பெருமான் வந்து மாமனையார் கோயில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. எல்லாம் ஒரு நம்மளோட சப்ஸ்கிரைபருங்கெல்லாம் வந்திருந்தாங்க. மொத்தம் சேர்ந்து ஒரு 10 பேர் போயிருந்தோம். மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது. அதுவும் வந்து ஒரு பதிவாக கொடுக்குறேன். வாழ்க்கையில் வேறு என்னங்க வேணும்? பூஜை அவரை துதிக்கிறது பெரிய விஷயம். அந்த துதிக்கிற அந்த வேலையை கொடுத்துக்கிறாரு. அந்த பூஜை அப்படின்றப்போ எப்படின்னா நம்ம வந்து அன்னதானம் வந்து போன முறை திருத்தணி பூஜையில் பண்ணுறப்போ நம்மளால் பட்ஜெட் வந்து சமாளிக்க முடியாமல் போயிடுச்சு. அது ஒரு வேதனையாக இருந்தாலும் அந்த நேரத்துக்கு சாப்பிடவே முடியாத அளவுக்கு எடுத்துன்னு வந்து பிரசாதத்தை எல்லாம் எடுத்துன்னு வந்து அங்கே வச்சிட்டாரு. கூட்டம் வேறு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது, பிரதோஷம் இல்லை, மனசுக்கு நிறைவாக சந்தோஷமாக இருந்தது. ஆனால் சிவபெருமான் ஐயாவோட அருளும் முருகப்பெருமான் ஐயாவோட அருளும் அப்படியே நிறைஞ்சு இருக்குதுங்க அங்கே. கண்டிப்பாக வந்து அது மனசு அப்படி எல்லாருமே பார்த்துட்டாங்க. அதை நம்மளை விட வந்தவங்க பார்த்தது தான் அதிகம். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல உட்காந்து பூஜை பண்ணுறோம், அவங்க வந்து அங்கேயும் இங்கேயும் போகிறதுனால எல்லாம் அழகாக பார்த்து ரொம்ப ரசித்து பண்ணாங்க.
ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவருக்கு ஜல்லாடையை வச்சு அழகாக அந்த பன்னீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணி எல்லாம் மனசு நிறைவாக இருந்தது. எல்லா கோலம் முருகருக்கே இங்கே அடுத்த பூஜை வந்து எப்போ எங்கன்றத கூடி சீக்கிரத்தில் ஒரு பதிவாக வந்து நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக எல்லாரும் வந்து பூஜையில் கலந்து அவரோட அருள் பெற்று நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக வாழணுங்க. அதுதாங்க அந்த பூஜையோட அருள். நம்ம ஐயனே வந்து கொடுத்த அருள்னால தான் தணிகை அருள் அப்படின்ற ஒரு சேனல் வந்து உருவாக இருக்குது. கண்டிப்பாக இந்த பூஜையில் வந்து எல்லாரும் அவரோட அருள் வந்து கொண்டு போங்க. ஏன்னா வந்தவங்க எல்லாருமே வந்து அந்த அருள் அள்ளிக்கிட்டு தான் போனாங்க. அந்த அளவுக்கு அள்ளி கொடுத்தாரு. அந்த எல்லா முகத்துலேயும் வந்து அந்த கஷ்டமோ எந்தெந்த வேதனையும் கஷ்டம் இருக்குதுன்னா செய்யும் மனுஷனாக இருந்தால். ஆனால் வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், பரவாயில்ல இனிமேல் நமக்கும் நல்லது நடக்கும், நம்மளும் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் அந்த இடத்துல இருந்து அவங்க போனாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ரொம்ப சந்தோஷங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.